ஜெயலட்சுமி மல்ச்சிங் ஷீட்லேருந்து வந்திருக்கோம். இப்போ நம்ம கொடுத்த பேப்பர் இந்த சைட்டில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8லேருந்து ஒரு 9 ஏக்கர் தர்பூசணி மட்டும் கொடுத்துருக்கோம். இந்த சைட்டில் வந்து நம்ம ஏன் மல்ச்சிங் ஷீட்டு தர்பூசணிக்கு போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அதிகமான வந்து நமக்கு அந்த எவாப்ரேஷன்ன்றது இருக்காது, ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா களை வந்து சுத்தமாக முற்றிலும் வந்து களை தவிர்க்கப்படாதுல்ல. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈல்டு நார்மலை விட உங்களுக்கு ஈல்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அந்த ஈல்டில் விளைஞ்ச தர்பூசணி தான். இதை பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஃபார்மர் இவர்கிட்ட நீங்கள் ரிவ்யூ கேளுங்க எப்படி இருக்குன்ற. ஐயா வணக்கம் ஐயா. இப்போ மல்ச்சிங் ஷீட் வந்து போட்டிருக்கீங்க, நல்லா இருக்கா? குவாலிட்டி நல்லா இருக்கா? இப்போ போட்டு எவ்வளோ நாள் ஆகுதுங்க? 75 நாள் ஆகுது. எந்த விதமான டேமேஜும் இல்லை. இப்போ நீங்கள் டிராக்டரில் வச்சு போட்டிங்களா? போடுறப்ப எதுவும் பிக்கலை, எந்த ஒரு ட்ரபுளும் இல்லை. விலையும் பரவாயில்லைங்களா? விலையும் பரவாயில்ல, தரமும் பரவாயில்ல. சரிங்க. இப்போ பார்க்குற விவசாயிகளும் வாங்கலாமா இவர்கிட்ட? சரிங்க ஐயா. ஸோ பழம் நல்லா ஈல்டு வந்துச்சா? இப்போ இதுக்கான ரீசன் வந்து மல்ச்சிங் ஷீட்னு சொல்லலாமா? அதுதான் முக்கியம். அது எந்த நாள் தான் இப்போ நம்ம அறுவடைக்கு இந்த மாதிரி எடுக்க முடியுது, கொண்டாட முடியாது. சரி. ஸோ பார்க்குற விவசாயிகள் வந்து இவங்கக்கிட்ட நீங்கள் மல்ச்சிங் ஷீட்டை வாங்கி பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.